அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஒரு மாதம் இஃப்தாருக்கு திறக்கணும் நோன்பு சஹருக்குன்னு சொல்லிட்டு வெறும் மீன் கறி எண்ணெய் பலகாரம் அது இதுன்னு சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு செய்கிறனால நம்மளும் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் வேறு நேற்று ரம்ஜானுக்கு வேறு சாப்பிட்டது. இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு எதுவுமே சாப்பிடவே கூடாது. 3 நேரம் இல்லை, 2 நேரம் மட்டும் காலையிலையும் மத்தியானம் மட்டும் ஓட்ஸே சாப்பிட்டுக்கிற வேண்டியது தான். ஏன்னா ஒரு மாதிரியாக இருக்குது, உடம்புக்கே நல்லாவே இல்லை. நான் ஓட்ஸுக்கு ஒன்றும் போடலை, கொஞ்சம் சீரகம் உப்பு கொஞ்சமாக 2 கரண்டி ஓட்ஸு, ரெண்டு 2 கரண்டி ஓட்ஸ் மட்டும் போட்டு கொதிக்க வச்சு இதை தான் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் நாளைக்கு சுகர் கட் பண்ணிடணும். வெயிட் வச்ச மாதிரி வேறு இருக்குது, கொஞ்சம் எனக்கு வேறு ஹெல்த் டிசீஸ் வேறு கொஞ்சம் இருக்குது. அதனால் கொஞ்ச நாளைக்கு இப்படியே சாப்பிட போகிறேன். டயட்டில் இருக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைகளுக்கு நான் தோசை சுட்டு கொடுத்துட்டேன். எனக்குள்ள சாப்பாடு ஓட்ஸ் மட்டும்தான். பாப்கார்ன் பொரிச்சிருக்கேன். பசங்க பாப்கார்ன் போயிடுச்சு கேட்டாங்க. சாப்பாடு சாப்பிட்டா மட்டும் வெயிட் வச்சிடும், ஆனால் இதை சாப்பிட்டா மட்டும் வெயிட் வைக்காது. ஓட்ஸு கிண்டர் வெந்துருச்சு. இப்போ நம்ம பவுலில் ஊற்றிட்டு அப்படி போய் சாப்பிட வேண்டியதுதான். சீரகம் எதுக்கு போட்டேன்னா, சீரகம் உடம்புக்கு சும்மா நல்லதுக்காக ஹெல்த்திக்காக போட்டேன் நான். வேறு எதுவும் இல்லை. சீரகம் ஒன்றும் டேஸ்ட்லாம் இருக்காது, சும்மா வடித்த கஞ்சியை குடித்த மாதிரி தான் இருக்குது. ஓகே பாய், நாளை சந்திப்போம்.